பொது வாழ்வில் சிறக்க சொர்ணாகர்ஷண பைரவர், கால பைரவர், சொர்ண பைரவர், சொர்ண கால பைரவர் என்று பல விதமான 64 ரூபங்கள் பைரவருக்கு உள்ளது. ஆனால் இந்த 64 பைரவ ரூபங்களில் சொர்ணாகர்ஷண பைரவர் ரூபம் கிடையாது. காரணம், இந்த சொர்ணாகர்ஷண பைரவர் சிவனின் அம்சமாக கருதப்படுகிறது. மேலும் திருசங்கோட்டில் சுவாமியும் அம்பாளும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரராக இருப்பது போல் இந்த திருத்தலத்தில் சுவாமியும் அம்பாளும் கல்யாண திருக்கோலத்திலும் பைரவரின் இடது தொடை பகுதியில் அம்பாள் அமர்ந்தும் அம்பாளின் வலது கையானது பைரவரின் வலது தோள்பட்டையின் மீது வைத்தும் பைரவரை ஆலிங்கனம் செய்வது இத்திருத்தலத்தின் சிறப்பு. மேலும் பல சிறப்புகள். பெரும்பாலும் பைரவர்கள் சிவன் கோயில்களில் தனி சன்னதிகளாக மட்டுமே வீற்றிருப்பார்கள். அதுவும் உக்ரமூர்த்திகளாக இருப்பார்கள். இந்த திருத்தலத்தில் மட்டும்தான் பைரவர் கல்யாண கோலத்தில் காட்சியளிக்கிறார். தமிழ்நாட்டிலேயே இங்குதான் சிரித்த முகத்தில் சாந்தமூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இந்த திருத்தலத்தின் அருகிலேயே ஐயாவாடி என்னும் ஊர் உள்ளது. இங்கு பிரத்யங்கரா தேவி கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இக்கோயில் மாசானத்தில், அதாவது சுடுகாட்டில் இருக்கிறார். அதே போல் செம்பியவரம்பல் சொர்ணாகர்ஷண பைரவர் நடுவயலில் கோயில் கொண்டு அருள்கிறார். சுயம்பு சொர்ணாகர்ஷண பைரவர் சுயம்புவாக தோன்றியவர். சுமார் ஒரு 100 வருட பழமை வாய்ந்த கோயிலாக கருதப்படுகிறது. ஆகையால் பைரவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. அஷ்டமி அன்று செய்யப்படும் யாகமே சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது. யாகமும் பிரார்த்தனைகளும். சொர்ணாகர்ஷண பைரவருக்கு மாதம் தோறும் வருகின்ற வளர்பிறை, தேய்பிறை மற்றும் 2 அஷ்டமிகளில் மிக சிறப்பான முறைகளில் யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாக பூஜைகளில் பக்தர்கள் தொடர்ந்து 8 மாதங்கள் பூஜை செய்து வழிபட்டால் வேண்டிய வரத்தை அருள்கிறார் சொர்ணாகர்ஷண பைரவர். அஷ்டமியில் நடைபெறுகின்ற யாகமானது பொது யாகம், அதாவது கூட்டம் கருதி பக்தர்கள் அனைவரும் இணைந்துதான் பூஜைகளை செய்ய வேண்டும். தனி நபராகவோ அல்லது குடும்பம் சகிதமாக யாகம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மாலையில் செய்யலாம். இது தவிர அஷ்டமி அல்லாத நாட்களிலும் யாகம் நடைபெறுகின்றன. அஷ்டமி அன்று காலை 10:30 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணிக்குள் யாகம் நடைபெறும். கடைசியாக உற்சவர் மூர்த்திக்கு தேன், பால், கலசாபிஷேகம் நடைபெறும். வளர்பிறை அஷ்டமியில் வழிபாடு. திருமண தடைகளை அகற்றி திருமணம் நடைபெறும். மாணாக்களுக்கு கல்வி அபிவிருத்தியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர சந்தான பாக்கியம், வேலை தேடுவோருக்கு வேலைவாய்ப்பு, கடும் நோய்களில் இருந்து குணமாகுதல் என வேண்டுவோருக்கு வளர்பிறை அஷ்டமி நாட்களில் தொடர்ந்து 8 மாதம் சொர்ணாகர்ஷண பைரவரை வழிபட்டு யாக பூஜை செய்தால் உடனடி நிவர்த்தி செய்கிறார். தேய்பிறை அஷ்டமியில் வழிபாடு. மிக முக்கியமாக அரசியலில் நீண்ட காலமாக இருந்து சேவை செய்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க, நிரந்தர வியாபாரம் இல்லாமல் நாளுக்கொன்று வியாபாரம் செய்து வருபவர்களுக்கு நிரந்தர வியாபாரம், அதேபோல் பெரிய தொழில் செய்து நஷ்டம் ஏற்பட்டவர்கள் அதிலிருந்து மீண்டு வர, நீங்கள் ஒருவருக்கு கடனாக கொடுத்த பணம் நீண்ட நாட்கள் கடந்தும் வராமல் இருக்கும், உங்கள் பணத்தை திரும்ப பெற மனதில் உள்ள யமபயம் நீங்க, திருஷ்டி தோஷங்கள் நிவர்த்தியாக, பூர்வ ஜென்ம சாபங்கள் தொலைந்தோட, பில்லி சூனியம், ஏவல் போன்ற செய்வினை கோளாறு பிரச்சனைகள் தேய்பிறை அஷ்டமி நாட்களில் தொடர்ந்து 8 மாதம் யாக பூஜை செய்து வழிபட்டால் சொர்ணாகர்ஷண பைரவர் அருள்கிறார். கோயில் அமைவிடம். கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து திருநாகேஸ்வரம் நாச்சியார் கோயில் செல்லும் வழியில் ஐயாவாடிக்கு அடுத்து செம்பியவரம்பல் ஊரை அடைந்து விடலாம். அங்கிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் ஸ்ரீ சொர்ண பைரவி அம்பிகா சமேத சொர்ணாகர்ஷண பைரவர் ஆலயம் உள்ளது.